ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து மாஸ்க் இல்லாமல் பேசி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்குமே அப்படி தான் தோணுச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா மாஸ்க் போட்டுகிட்டே நம்ம பேசினா அது ஒரு இன்செக்யூரிட்டி மாதிரி ஆகிருமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் மாஸ்க் இல்லாமல் பேசி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நல்லா வந்துச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் மாஸ்க் இல்லாமல் பேசுகிறேன் பார்த்துக்கோங்க. செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட குவாலிஃபிகேஷன் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க, என்னோட ஏஜ் கேட்டிருந்தீங்க, எதனால் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க, என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்கள பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ என்னோடய லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணவங்க இவங்க எல்லாருமே. அதாவது இந்த புக்ஸ் எல்லாமே என்னோடய லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன், என்னை பற்றி எல்லாமே. நான் பார்த்தீங்கன்னா சடனாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் பாட்டுக்கு வீடியோ பண்ண ஆரம்பிச்சுட்டு என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. அங்கங்கே நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உன் ஊர் என்ன, உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணியிருக்கேனே தவிர ப்ராப்பராக வந்து என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் கொடுத்ததில்லை. நம்ம சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா 5K + சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. கண்டிப்பாக என்னை பற்றி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நான் போட்டுட்ருக்க வீடியோவில் எதுலேயுமே வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. ஏன் கேட்கல அப்படின்னா என்னோட கருத்து வந்து உங்களோட கருத்தோட வேறுபடலாம். ஸோ அதில் நிறைய பேருக்கு உடன்பாடு கூட இல்லாமல் இருக்கலாம். விருப்பப்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்காம இருந்தேன். ஆனால் இது வந்து என்னோட பர்சனல் வீடியோ தான். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நான் என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என்னோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து தூத்துக்குடியா இல்லை திருநெல்வேலியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் யாருமே வந்து எனக்கு கன்னியாகுமரியான்னு கேட்கவே இல்லை. நீங்கள் ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியலை. என் பேட்ச் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் அப்படி கேட்குறீங்கன்னு தோணுச்சு. நான் வந்து கன்னியாகுமரி தான் பார்த்துக்கோங்க. நான் பிறந்து வளர்ந்த ஊர் எல்லாமே வந்து கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரியை தாண்டி நான் எங்கேயுமே போனதே கிடையாது. மதுரைக்கு மட்டும் போயிருக்கேன். மதுரைக்கும் வந்து எக்ஸாமுக்காக தான் போயிருக்கேனே தவிர மற்றபடி நான் வந்து வேறு எங்கேயுமே போனதில்லை. ஸோ நான் பிறந்து வளர்ந்த ஊரே வந்து கன்னியாகுமரி தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட ஃபுல் நேம் கேட்டிருந்தீங்க. என்னோட ஃபுல் நேமே வந்து ரம்யா தான் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா பிஜி முடிச்சிருக்கேன், எம்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2023 தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். என்னோட பழைய சேனலில் நான் வந்து என்னோட காலேஜ் வ்ளாக்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சேனல் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் வந்து எம்காம் எங்கே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எம்காம் மட்டும் இல்லை, பிகாமும் சரி எம்காமும் சரி ரெண்டுமே வந்து நான் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நாகர்கோயிலில் எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஃபேமஸான காலேஜ் தான் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ். அந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் போனால் கூட காலேஜில் கரெக்டாக போய் ஜாயின் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் தான் காலேஜ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த காலேஜே ஜாயின் பண்ணினேன். எங்கள் சார் எப்போவுமே சொல்லுவார், ரம்யாவுக்கு பிரச்சனையே கிடையாது, காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால வீட்டிலேருந்து எட்டி குதிச்சா கூட இங்கே வந்து சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க, ஃபன்னாட்டு. அந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்குது எனக்கு காலேஜ். பக்கத்தில் காலேஜ் இருக்கிறதுனால மட்டுமே நான் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணலை பார்த்துக்கோங்க. எனக்கு வேறு ஒரு ரீசனும் இருந்துச்சு. நான் கண்டிப்பாக வந்து கோஎட் காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். 12th ஸ்கூல் முடிச்சதுமே நான் எங்கள் வீட்டில் கேட்டது அதுதான். என்னை வந்து ஹோலி கிராஸ் காலேஜில் இல்லைனா WCCயில் போறியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, எனக்கு கண்டிப்பாக நான் வந்து கோஎட் காலேஜில் தான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதனால் என்னை வந்து கோஎட் காலேஜில் தான் அப்படிங்கிறதுனால நான் ஆசைப்படுறதுன்னு எப்போவுமே செய்வாங்க. ஸோ அதனால் வந்து பக்கத்துலேயும் இருக்கிறதுனால ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டாங்க பார்த்துக்கோங்க. என்னை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இப்போதைக்கு கிடச்சிருக்கும். நான் ஏன் கோஎட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு நான் போக போக உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே நான் வந்து ரிப்ளை நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். எப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா, எப்போ மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு இல்லை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 1 or 2 years ஆகும் எனக்கு மேரேஜ் அப்படிங்கிறது. இப்போதைக்கு ஆனால் இல்லை. நெக்ஸ்ட்டு மேரேஜ் பற்றின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. பெரிய அளவில் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றுமே இல்லை பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னரோட உங்கள் எக்ஸ்பெக்டட் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னோட ஃப்யூச்சர் பார்ட்னர் பற்றி அதாவது என் ஃப்யூச்சர் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான் பார்த்துக்கோங்க. ஆண் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் வந்து இருக்கவே கூடாது. அவங்க ஹெட்டில் ஒரு ஈகோவே இல்லாத ஒரு பர்சனாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னோட வேர்ட்ஸ்க்கு வந்து வேல்யூ தர ஒரு பர்சனாக இருக்கணும். அவ்வளோதான். பெரிய அளவுக்கு ஒன்றும் வந்து எதிர்பார்ப்பு கிடையாது. சிம்பிள் இவ்வளவு தான். ஈகோ இருக்கக்கூடாது, ஆண் அப்படிங்கிற தலகணம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய வேர்ட்ஸை வந்து மதிக்கணும், எனக்கான ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக தரணும், ஈக்குவலாக என்னை வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ இதுதான். இதை தாண்டி பெரிய அளவுக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி Group 4 எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய எய்ம் வந்து எப்படியாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிரணும்னு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எதை நோக்கி என் வாழ்க்கை போகுதுன்னே எனக்கே தெரியாமல் இருக்குது பார்த்துக்கோங்க.
ஃபேஸ் எப்போ ரிவீல் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் ரிவீல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் பற்றி கேட்டிருக்கீங்க. நான் 10th வந்து ஆக்சுவலாக நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட். அதாவது ஃபெயிலும் ஆக மாட்டேன், நல்லா ஸ்கோர் பண்ணி பாஸும் அதாவது ஹை லெவலில் வந்து மார்க்கும் ஸ்கோர் பண்ண மாட்டேன், ஃபெயிலும் ஆக மாட்டேன். ரொம்ப ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய மார்க் வந்து 10th வந்து 300 சம்திங் 390+ எடுத்திருந்தேன். 12th வந்து ஒரு 800 சம்திங் எடுத்திருந்தேன். ரொம்ப ஒன்றும் நல்லா படிக்கிற பிள்ளைலாம் கிடையாது. ஆனால் வந்து ஸ்கூல் எப்போ முடிச்சனோ அப்போலேருந்து எனக்கு இந்த படிப்பு மேலே ஓவர் ஆர்வம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸ்கூல் டைம் ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி, காலேஜ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, ஆனால் படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் வந்துட்டு. டிஎன்பிஎஸ்சி எப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டைப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஜாயின் பண்ணி விட்டாங்க. எனக்கு அதில் அந்தளவுக்கு அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும் தானே பிடிக்கும். அதனால் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் கிவ் அப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் நான் டைப்பிங்கில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணி நான் கண்டினியூ பண்ணேன். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் டைப்பிங் முடிச்சிட்டேன். அந்த ஃபீல்டுலேயே இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, டைப்பிங் முடித்தா வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து டைப்பிஸ்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து காம்படிட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து தெரிய வந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதை எய்ம் பண்ணி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்க. நீ அதை படி, அதில் வந்து காம்படிஷன் அந்த அளவுக்கு இல்லை, நீ இதை முடிச்ச அப்படின்னா ஜஸ்ட் 90+ போட்டால் உனக்கு ஜாப் அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அது உண்மையும் கூட அந்த டைமில். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு மேக்ஸும் அந்த அளவுக்கு வராது. ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கே நம்ம வந்து காம்படிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஹேண்ட் வந்து நான் படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணேன் பார்த்துக்கோங்க. ஆனால் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து கோவிட் வந்துடுச்சு. நான் உங்கள்கிட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். கோவிட் வந்ததுனால நான் வந்து வீட்டில் இருந்தே நான் வந்து ஸ்டெனோ படித்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸ்டெனோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெனோலையும் பயங்கரமான காம்படிஷன் வந்துடுச்சு. ஸோ அப்படி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் உங்களுக்கு எத்தனாவது அட்டெம்ப்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு செகண்ட் அட்டெம்ப்ட். ஏன் செகண்ட் அட்டெம்ப்ட் நான் சொல்லியேன், இவ்வளோ நாள் ஏன் படிக்கலைன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான ரீசனே வந்து ஸ்டெனோ தான் பார்த்துக்கோங்க. ஸ்டெனோ டைப்பிங்னால தான். ஏன்னா நான் டைப்பிங் முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெனோ முடிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், டே அண்ட் நைட் நம்ம ஃபுல்லாகவே ஸ்டெனோ தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸ்டெனோ படிக்கும்போதே நீ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வேண்டியது தானே நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக முடியாது. என்னால் முடியலை, உங்களால் முடியுமான்னு எனக்கு தெரியாது. என்னால் முடியலை. ஏன்னா வந்து ஸ்டெனோ அப்படிங்கிறது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃபுல்லாக எழுதிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே நம்ம வந்து ஒரு பெரிய போராட்டமே போராடுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த டைமில் நம்மளால் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் முடியலை. ரெண்டையுமே ஈக்குவலாக என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் காலேஜும் போயிட்டு இருந்தேன். காலேஜ் போயிட்டே நான் வந்து ஸ்டெனோ படிச்சுட்டு இருந்தேன் வீட்டில் இருந்து. ஸோ அதனால் என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் முடியலை. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கவும் முடியலை பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் இவ்வளோ லேட்டராக வந்து இந்த ஃபீல்டு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ளே வர ஆரம்பித்தது. நான் லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதினப்போ எனக்கு 138 கொஸ்டின் வந்துச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு கவுன்சிலிங்க்கும் வந்துச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் என்னென்னா வந்து கவுன்சிலிங் வந்து நான் சென்னை போகிற மாதிரியே இல்லை, இங்கே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு ஃபியூ டேஸ்லேயே வந்து எனக்கு மெசேஜ் வந்தாச்சு, நீங்கள் வந்து வர வேண்டாம். ஆல்ரெடி வந்து ஏன்னா கட் ஆஃப் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 150, லாஸ்ட் டைம் பிசி கட் ஆஃப் வந்து 150க்கு மேலே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நான் 138 இருந்தேன், எப்படி எனக்கு கிடைக்கும்? ஸோ கிடைக்கல. ஆனால் பிகினிங்கில் கவுன்சிலிங்க்கு வந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து கேன்சல் ஆகிடுச்சு. சென்னை வரைக்கும் கூட நான் போகலை, இங்கே வந்து எனக்கு மெசேஜ் வந்தாச்சு, நீங்கள் வந்து வரணும்னு இல்லை. அதாவது ரெண்டாவது வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அதில் என்னோட நேம் இல்லை. ஸோ இதுதான் நான் வந்து ஏன் லேட்டராக வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கான பதில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பார்த்தீங்கன்னா யுவர் லவ் ஸ்டோரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருக்கீங்க. நோ கமெண்ட்ஸ். இதுக்கு ஆன்சர் பண்ண ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க. என்னோட ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்டிருக்கீங்க. குவாலிஃபிகேஷன் நான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன். ஆனால் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏஜ் பற்றி கேட்டிருக்கீங்க. என்னோட ஏஜ் வந்து நான் 2000 பார்ன் பார்த்துக்கோங்க. யார் என்கிட்ட என்னோட ஏஜ் கேட்டாலும் நான் 2000 பார்ன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ எனக்கு வயசு 24 அப்படின்னு சொன்னேன்னு வைங்களேன், எல்லோரும் கேட்பாங்க ஏன் உன் வயசை குறைச்சி சொல்கிறேன்னு கேட்பாங்க. 25 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏன் வயசை கூட்டி சொல்லுவேன்னு கேட்பாங்க. அதனால் நான் யார் கேட்டாலும் 2000 சொல்லிடுவேன். நீங்களே என் வயசை கேல்குலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட குவாலிஃபிகேஷன் நான் வந்து சொன்ன மாதிரி எம்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதர் குவாலிஃபிகேஷன் வந்து நான் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், போத் ஹையர் முடிச்சிருக்கேன். ஸ்டெனோலையும் பார்த்தீங்கன்னா போத் ஹையர் முடிச்சிருக்கேன். தமிழில் வந்து ஸ்டெனோ ஷார்ட் அண்ட் தமிழில் வந்து ஹை ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அதாவது 120 words per minute நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் வந்து 2 வாட்டி நான் ட்ரை பண்ணேன் ஹை ஸ்பீடு, ஆனால் எனக்கு கிடைக்கல. இனிமேல் ட்ரை பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. மேபி ஃபியூச்சரில் ட்ரை பண்ணுவேன் நினைக்கிறேன். என்னோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்கில் சார்ஜ் இல்லாமல் கட் ஆயிருக்குன்னு அது தெரியாமல் பேசிட்டு இருந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ 2வது தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் 200 words per minute பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ராஜகோபாலன் சார் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஃபியூச்சரில்
ஃபியூச்சரில் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு ஐடியா இல்லை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னோட க்ரஷ் பற்றி ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து செலிபிரிட்டி க்ரஷ்ஷை வந்து ஷேர் பண்ணுறேன், பர்சனல் க்ரஷ்ஷை ஷேர் பண்ணலை. ஸோ செலிபிரிட்டி க்ரஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்டர் விஜய், அதாவது சின்ன வயசில் நான் சொல்கிறேன், இப்போ அவங்க வந்து பொலிட்டீஷியனாக மாறிட்டாங்க. எனக்கு சின்ன வயசில் வந்து ஆக்டர் விஜய் அவங்கள ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக கில்லி படம் பார்த்ததுலேருந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. கில்லி படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்துலேருந்து எனக்கு அவங்கள நல்லா பிடிச்சி போச்சு. அந்த படத்தை நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி பார்த்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு அந்த மூவி நல்லா பிடிக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு ஆக்டர் விஜய் அவங்கள வந்து நல்லா பிடிச்சி போச்சு. என்னோட செலிபிரிட்டி க்ரஷ் வந்து ஆக்டர் விஜய் அவங்க தான். அவங்களோட ஆக்டிங்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா பிடிக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் நான் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் உண்மையாகவே பார்க்கல பார்த்துக்கோங்க. நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பவே மாட்டேங்கிங்க, யான்னு தெரிய மாட்டுக்கு. நான் இப்போ உங்ககிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் ஒரு 130+ போட்டிருக்கேன், இல்லை 140+ போட்டிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்னை நம்ப தான் செய்வீங்க. என் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் அப்படி சொல்லலாம் கண்டிப்பாட்டு. ஆனால் உண்மையாகவே நான் பார்க்கலங்கிறத பார்க்கல அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். நான் உண்மையாகவே எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல பார்த்துக்கோங்க. ஒருவேளை நான் பார்த்தேன் அப்படின்னா இதை விட ஆவேசமாக தான் நான் கண்டிப்பாக பேசியிருப்பேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு பார்க்க விருப்பம் இல்லை, நான் பார்க்கவும் மாட்டேன். ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் மாஸ்க் இல்லாமல் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மாஸ்க் இல்லாமல் பேசியாச்சு பார்த்துக்கோங்க ஃபைனலாட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு நான் படிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து படிப்பேனா படிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ குவிட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்க. நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் லெங்க்தியான கொஸ்டின் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் வந்து ஒரு படிப்பாளி அப்படின்லாம் சொல்ல முடியாது பார்த்துக்கோங்க. எனக்கு புக்ஸே அந்த அளவுக்கு பிடிக்காது, அதாவது படிக்கிறதுக்கே எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒன்ஸ் நான் எப்போ வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்போலேருந்து எனக்கு இந்த படிப்பு மேலே எங்கேருந்து தான் ஆர்வம் பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல பார்த்துக்கோங்க. எனக்கு நல்ல வந்து படிப்புனாலே பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, நான் உங்ககிட்ட பிகினிங்லேயே ஷேர் பண்ண மாதிரி நான் கோயட் காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோயட்டில் தான் படித்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் வந்து நாகர்கோயிலில் டதி ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும், அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு 12th முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோயட் தான் போகணும் அப்படிங்கிற ஆசை வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பசங்க அப்படின்னாலே வந்து ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. அதாவது நான் என்னோட பேரண்ட்ஸை நான் சொல்ல மாட்டேன், என் பேரண்ட்ஸ் வந்து அப்படி எனக்கு வந்து சொல்லி தரல. ஆனால் வெளியில் வந்து பாய்ஸ் அப்படின்னாலே வந்து அவங்க கூட பேசக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பாய்ஸ் மேலே வேறு மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்துச்சு. அவங்க கூட ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதை கண்டிப்பாக பிரேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் கண்டிப்பாக வந்து கோயட் காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் கேட்டேன். எப்படியுமே எங்கள் வீட்டில் வந்து நான் ஆசைப்பட்டது தான் செய்வாங்க. ஸோ அதனால் கோயட்லேயே நீ படி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேறு இருந்துச்சு பார்த்தீங்களா காலேஜ். அதனால் எனக்கு இங்கே பக்கத்துலேயே வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க. ஸ்காட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃபையே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ஸ்காட் காலேஜை பற்றி வேறு மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காட் காலேஜ் தான் என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் மெமரிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கிடைச்சாங்க. நான் பார்த்தீங்கன்னா அவங்க யாரையுமே ஃப்ரெண்ட்ஸ்னே மென்ஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க எனக்கு ஃபேமிலி மாதிரி. இப்படி ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட இப்போ கூட நான் அவங்ககிட்ட தான் போய் நிற்பேன். வந்து அவங்க தான் எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க ஸ்காட் காலேஜ் மூலமாட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட காலேஜ் லைஃப் வந்து என்னோட டோட்டல் லைஃபையே மாற்றிட்டு அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க. சீரியஸாகவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி பசங்கனாலே இப்படி தான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே டோட்டலாக பிரேக் ஆகிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்னால. என் கிளாஸ் பசங்களாக இருக்கட்டும், என்னோட சீனியர்ஸாக இருக்கட்டும், யாருனாலும் சரி அந்த அளவுக்கு தங்கமான பசங்க பார்த்துக்கோங்க. என்னோட காலேஜ் லைஃப் என் லைஃபை எப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிச்சோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா என்னோட புக்ஸும் காரணம். அளவுக்கு நீங்களுமே புக்ஸ் எல்லாம் படிக்க ட்ரை பண்ணுங்க பார்த்துக்கோங்க. புக்ஸ் நம்ம லைஃபையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கலெக்ட் பண்ண புக்ஸ் எல்லாத்தையுமே தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் நான் புக்ஸ் படிக்கவும் ஆரம்பித்தேன். என் லைஃபையே டோட்டலாக சேஞ்ச் பண்ண புக்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாமா? இந்த புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைக்கீழ தான் நேம்ஸ் தெரியும் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன புக் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் இந்த புக்கை பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக் அப்படின்னு சொல்லலாம். நான் ரீட் பண்ண புக்ஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் ஃபிக்ஷன் புக்ஸும் ரீட் பண்ணுவேன், ஃபிக்ஷன் புக்ஸும் ரீட் பண்ணுவேன். ஆனால் என்னோட ஃபேவரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் ஃபிக்ஷன் புக்ஸ் தான். இந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறது அதை பற்றின ஒரு பியூர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த புக்கை படிக்கும்போது நமக்கு வந்து கிடைக்கும் பார்த்துக்கோங்க. இது தமிழ்லையுமே கிடைக்கும். நான் படித்தது வந்து இங்கிலீஷ் புக்கு. இந்த புக்கை வந்து ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க, கடையிலே கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு புக் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணாதீங்க எந்த புக் வாங்கலாம் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நானுமே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. போக போக தான்
தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. இந்த புக்கை பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜோசப் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புக்கில் ஃபுல்லாகவே சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி அவங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி எனக்கு ஒரு தாட்ஸ் இருக்கலாம், ஆனால் இந்த புக்கை படிக்கும்போது இன்னொருத்தரோட தாட் என்ன அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். புக்ஸை பற்றினா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு விஷயத்தை பற்றி வேற மாதிரி இருக்கலாம், இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கலாம். இதை வந்து புக் ரீட் பண்ணும்போது தான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வெறும் சின்னதாகவே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்போம், ஆனால் அதுக்குள்ளார ரொம்ப பெரிய விஷயமே மறைஞ்சிருக்கும். அதை வந்து இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பார்த்துக்கோங்க. அது எல்லாமே புக்ஸ் படிக்க படிக்க தான் நமக்கு அது தெரிய வரும். ஸோ நீங்கள் புக் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஷாப்பில் போய் வாங்குங்க, இல்லைனா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் அதிலேயே கொடுத்துருப்பாங்க. அதை படித்து உங்களோட ஐடியாலஜிக்கு அந்த புக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி புக்ஸ் பிடிக்கும் பார்த்துக்கோங்க. எனக்கு ஃபிக்ஷனும் பிடிக்கும், நான் ஃபிக்ஷனும் பிடிக்கும். ஆனால் எனக்கு என்னமோ வந்து நான் ஃபிக்ஷன் தான் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன் புக்கு, இது நான் ஃபிக்ஷன் புக்கு. ஆனால் நான் கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஷனில் தான். உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை நீங்கள் பர்சனலாக பிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். இந்த புக் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவங்களோட நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படிங்கிற புக்கு பார்த்துக்கோங்க. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக். ஆக்சுவலாக நான் எல்லா புக்கையுமே ஃபேவரட்னு தான் சொல்லுவேன். எனக்கு எல்லா புக்ஸுமே நல்லா பிடிக்கும். ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் படிப்பாங்க. அவங்க வந்து தமிழில் இருக்கிறதுனால அவங்களுமே எடுத்து வச்சு படிப்பாங்க. இந்த புக் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் ரிலேட்டடான புக் பார்த்துக்கோங்க. எனக்கு கம்யூனிசம் ரொம்பவே நல்லா பிடிக்கும். அதனால நான் இந்த புக்கை படிக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். மார்க்சியம் இன்றும் என்றும் அப்படிங்கிற புக்கு பார்த்துக்கோங்க. நீங்களுமே உங்களுக்கு கம்யூனிசம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா 3 புக்கு உண்டு, மார்க்சியம் இன்றும் என்றும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிக்ஷன் புக் பார்த்துக்கோங்க. சேட்டன் பகத் இந்த புக்கோட ஆத்தர் நேம். ஆக்சுவலாக இந்த புக் எனக்கு எப்படி இன்ட்ரோ ஆச்சு அப்படின்னா என்னோட கிளாஸில், அதாவது எம்காம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட கிளாஸில் ஒரு அக்கா வந்து இந்த புக் ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சும்மா வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ரீட் பண்ணி பார்த்தேன் பார்த்துக்கோங்க. எனக்கு நல்லா பிடிச்சி போச்சு அவங்களோட இந்த புக்கை, எனக்கு நல்லா பிடிச்சி. சரின்னு சொல்லிட்டு நானுமே வந்து சேட்டன் பகத் அவங்களோட புக்கை வந்து கொஞ்சம் வாங்கி நானுமே படித்து பார்த்தேன். எனக்குமே நல்லா பிடிச்சது. ஃபிக்ஷன் புக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே சேட்டன் பகத் அவங்களோட புக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் புக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா தோழர் தோள் திருமாவளவன் அவர்களோட புக் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு அவங்களோட ஐடியாலஜி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் அப்பா கிட்ட எப்போவுமே சொல்லுவேன் அவங்கள வந்து ஒரு அரசியல் நூலகமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க பாலிடிக்ஸ் பற்றி. ஆக்சுவலாக இந்த புக்கோட நேம் வந்து அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கிற அவங்க எழுதின புக்கு. ஸோ இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வத்தில் வாங்கினேன் பார்த்துக்கோங்க. படிக்கவும் செஞ்சேன். இந்த புக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் அப்படின்னு நான் சொல்லுவேன் பார்த்துக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க வாங்கி படித்து பாருங்கள். என்னோட ஃபேவரட் புக் இது. மார்க்சியம் இன்றும் என்றும் புக்கில் வந்து 3 உண்டு அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் உள்ள 2 எக்ஸ்ட்ரா புக் தான் இது பார்த்துக்கோங்க. நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச காதல் கதை எது தெரியுமா? அது கார்ல் மார்க்ஸும் ஜென்னி அவங்களோட காதல் கதை தான் பார்த்துக்கோங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லவ் ஸ்டோரி ஐ ஹவ் எவர் ஹியர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு எனக்கு நல்லா பிடிக்கும். உங்களுக்கு கம்யூனிசம் பிடிக்கும் அப்படின்னா, கார்ல் மார்க்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த புக் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜில் எனக்கு கிடைச்ச ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து கன்னியாகுமரி மாவட்ட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எனக்கு ப்ரைஸ் கிடைச்சிது. எம்காம் ஃபர்ஸ்ட் எம்காம் நான் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ரைஸ் கிடைச்சிது. ஏதோ ஒரு எக்ஸாம் நான் எழுதினேன் பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸாமில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ எனக்கு வந்து இந்த புக் அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. இதில் கூட என் நேமை தப்பாக எழுதியிருப்பாங்க, ரெம்யா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் யாருமே என்ன ரம்யான்னு கூப்பிட மாட்டாங்க, எல்லாருமே ரெம்யான்னு தான் கூப்பிடுவாங்க. யான்னு தெரியல பார்த்துக்கோங்க. அப்படியே அவங்களும் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக இந்த புக்கோட நேம் வந்து அக்னி சிறகுகள், அப்துல் கலாம் அவங்களோட புக்கு. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் அப்பா வந்து படிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இதே புக் இருக்குது. ஸோ நான் அதை தான் வாங்கி படித்தேன். இது எங்கள் அப்பா அவங்களுக்கு படிக்கிறதுக்காக வாங்கினாங்க. இது எங்கள் ஊரில் கிடைக்கவே இல்லை பார்த்துக்கோங்க. தேடி தேடி கடைசியில் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த புக்கை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா இக்கிகாய். இந்த புக் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் புக்கு. இதுவுமே நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்கி பாருங்கள். இது வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் இந்த புக்கு. நெக்ஸ்ட் புக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா அதுவுமே அம்பேத்கர் அவங்களோட புக்கு தான் பார்த்துக்கோங்க. ஜாதியை அழித்தொழிக்கும் வழி. இது வந்து தமிழ் புக்கு தான். கண்டிப்பாக படித்து பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த புக்கும் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அப்பா 2 பேருமே படித்து முடிச்சிட்டோம். சின்ன குட்டி புக்கு தானே, இது டக்குன்னு படித்து முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னால் வந்து புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் இருக்க நேரம் ரீட் பண்ணுவேன். மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ரீட் பண்ணி அதில் உள்ள விஷயங்களை எனக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சூப்பர் மூவி வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்து அந்த மொத்த கதையும் உங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் அப்பா எனக்கு சொல்லும்போது. அதனால் நான் சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்கள் அப்பாட்ட. எனக்கு என்னமோ நானே படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கு அந்த புக்குக்குள்ளேயே போன மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏதோ கதை கேட்டால் எனக்கு பிடிக்காது. நானாகவே படித்தாதான் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த புக் பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க கண்டிப்பாட்டு. இது வந்து பெரியாரோட பெண் ஏன் அடிமை
ஆனால் புக்கு பார்த்துக்கோங்க. எவ்வளோ கைக்கு அடக்கமாக சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த புக்கு. இது உண்மையாகவே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக்கு, கண்டிப்பாக எல்லா பெண்களும் படிக்க வேண்டிய புக்கு பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த புக்கை வாட்டி எனக்கு படிக்கும்போது எனக்கே நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, அப்போ நம்ம வந்து எவ்வளோ நம்மளோட மைண்டு வந்து எவ்வளோ கீழே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட சிந்தனை வந்து எவ்வளோ கீழே இருந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு லேட்டராக தான் புரிய வந்துச்சு. இந்த புக்கை நான் ஒரு வாட்டிக்கு ஒரு 10 வாட்டிக்கு மேலே படித்ததுக்கப்புறம் தான் என்னால் வந்து நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடிஞ்சது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் புக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் புக்குமே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவங்களோட புக்கு தான். இது வந்து கல்யாணதுரை அவங்க எழுதின புக்கு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்க பார்த்துக்கோங்க. புக் ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட் புக் வந்து எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாட்டி, இது எல்லாருமே தமிழ் புக்கில் படிச்சிருப்பீங்க. புத்தரும் அவரின் தம்மமும். இதுவுமே அம்பேத்கர் அவங்க எழுதின புக்கு தான். இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு புத்தர் அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த புத்தர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு புரட்சியாளர் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து கடவுள் கிடையாது. நிறைய பேர் வந்து புத்தரை வந்து கடவுளாக வழிபட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கடவுளே கிடையாது. அவங்க வந்து ஒரு புரட்சியாளர். எனக்கு பிடிச்சதும் புரட்சியாளர் புத்தரை தான், கடவுள் புத்தரை இல்லை. நெக்ஸ்ட் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா பெரியார் அப்புறமா ஓஷோ அவங்கள பற்றின புக்கு பார்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா இருக்கும். ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேன். நீங்களுமே வேணா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. பகுத்தறிவு சிந்தனையை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க, 2 பேரோட பகுத்தறிவு சிந்தனையை பற்றி. அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.